உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பிராணா வயலட் ஹீலிங். ஸோ இதை பற்றி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். வயசான பாட்டி மிளகா உப்பு எடுத்து அங்கே சுற்றுவாங்க. சுற்றி நம்ம தாட்ஸ் நினைக்கிறோம், ஆனால் உண்மையிலே இதுக்கு பக்கத்துல தான் இருக்கணும், நெருக்கமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க உலகம் பூரா நினைக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கீங்க, திடீர்னு ஒரு ஃபேமிலி மெம்பர் யாரும் யூஎஸ் இருக்காங்க, இங்கேருந்து ஹீல் பண்ணாங்க. சொந்தமா இந்த வானை வச்சுக்கிட்டு இதுலேருந்து ஒரு பிராணம் வரும், அந்த பிராண சக்தி கொடுத்து தான் நீங்க ஹீல் பண்ணுங்க. இதுவும் எல்லாத்துக்கும் இலவசமா நாங்கள். இப்போ இந்தந்த நோய்கள் எல்லாம் எங்களால உடனடியாக கியூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது நாங்கள் என்ன சொல்றோம், ரூட் காஸ். அந்த ரூட் காஸ் போய் தேடுவோம். சில பேர் மேடம் மோஸ்ட்லி நான் இந்தியாவில் பார்க்கும்போது நம்மளோட அன்றாட லைஃப்ல இந்த உணவுகளை எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க அலோகமேரி பருப்பு, புளிச்ச தயிருங்க மேடம். ஒரு கோயில் போங்க மேடம், அந்த கோயில் சூளம் இருக்கும், சூளம் ரைட்டா, அதில் எலும்பிக்கா போடுவாங்க. கொஞ்சம் அப்புறம் அந்த இரும்பை காண போயிடும். ஆமா, எப்படி காண போகுது? அதுல இருக்கிற ஆசிட் அந்த இரும்பு தின்ன சக்தி இருக்கு. ஆனா அதுல நிறைய சத்துக்கள் விட்டமின்ஸுகளும் இருக்கே. விட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட், அது சிட்ரிக் ஆசிட். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும், நானே சிம்பிளா ஹீல் பண்ண ஆரம்பிச்சேன் என் குழந்தைங்கள. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 11 வருஷமா நான் இருக்கேன். பசங்க எந்த மருந்து சாப்பிட்டதில்லை. குணப்படுத்த முடியாத நோய்கள் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கும் போது இதையும் இந்த பிராணா வயலட் ஹீலிங் மூலியமா குணப்படுத்த முடியுமா? தைவான்ல ஒரு லேடி மாதிரி கேன்சர், அவங்களுக்கு ஹீல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நல்லா இருக்காங்க, டெஸ்ட் கொடுத்துருக்காங்க தைவான்ல. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யாரு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவ விக்ரம் பழனி அவர் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராணா வயலட் ஹீலிங். ஸோ இது உலகம் முழுவதும் எல்லா இடங்களையும் இதனுடைய நிறுவனங்கள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓவராலா நம்ம இதை பத்தி நிறைய விஷயங்கள் புதுசாவே இந்த பேர் கேள்விப்படுறோம் இல்லையா? அதை பத்தின நிறைய சந்தேகங்கள் நமக்குள்ள இருக்கு. அதை பத்தி தான் நம்மளுக்காக சிவ விக்ரமன் பழனி அவர்கள் கூட இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஸ்ரீநிதி மேமும் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இதை பத்தின முழு விவரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஓகே, ஃபைன், குட், தேங்க் யூ. ஓகே. ஸோ பொதுவாக இந்த ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளோட ஆறாவை பத்தின சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பிராணா வயலட் ஹீலிங். ஸோ இதை பற்றி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. இந்த பிராணா இயற்கையாக ஒரு சக்தி வரும், உலகம் பூரா இருக்கு. அந்த சக்தி சூரியன்லேருந்து வரும், நம்ம மத ஏர்த்லேருந்து வரும், மத ஏர்த்னா பூமியிலேருந்து வரும். இந்த சக்தியெல்லாம் எல்லா உயிர்களும் அதை கொடுத்து அதை அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு மாங்காய் பற்றி பேசுகிறோம். அந்த மாங்காய் எப்படி மரத்துலேருந்து அந்த சூரியன் அந்த எனர்ஜி போயிட்டு நம்மளோட ரூட்ஸ்லேருந்து எல்லாம் தண்ணியெல்லாம் மினஸ் அந்த வகை நம்ம சாப்பிடும்போது நம்ம சத்து வருது. அந்த மரம் என்ன எதிர்பார்க்கலாம், நீ கொண்டு போய் என்னை விதையை கொண்டு போய் நட வைங்க, நாங்கள் 100 மரம் ஆகணும். இது இயற்கையாக ஓட்டிட்டு இருக்கு. சரிங்களா? மனுஷன் வச்சிருக்காங்க, ஆனால் மிருகங்கள் அதுக்கு மேலே போயிட்டு அது பாட்டுக்கு ஓட்டிட்டு இருக்கு. இந்த சக்தி தான் நாங்கள் வச்சு நம்ம மனிதர்களும் அந்த சக்தியை எடுத்துக்கிறோம். அந்த மனித உடம்புல நம்ம ஓரான்னு சொல்லுவோம். இப்ப சிம்பிளா ஓர பண்ணோமா, ஒரு புள்ள ஒரு வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு வந்த பிறகுன்னா அழுவாங்க, மருந்து கொடுத்து இப்ப எல்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க ஈஸியா. ஆனா அந்த வீட்டுல ஒரு வயசான பாட்டி மிளகா உப்பு எடுத்து அங்க சுத்துவாங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம தாட்ஸ் நினைக்கிறோம், ஆனா உண்மையிலே அந்த குழந்தை மேல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரும். பல பேர் தொடுறாங்க, பல பேர் பேசுறாங்க, சில பேர் போறாம இருப்பாங்க. இந்த திஷ்டி பண்ணும் போது அந்த எல்லா சக்தியெல்லாம் எடுத்து அந்த பாட்டியோட எண்ணங்களும் சேர்ந்து கொண்டு போய் நெருப்புல போய் எரிப்பாங்க. எரிச்ச பிறகு கொஞ்சம் அந்த பிள்ளை நல்லா விளையாட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு கல்யாணத்துல இருக்கும்போது அவ்வளோ பேர் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க, பொறாம பிடிச்சவங்க இருப்பாங்களே, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாமே இருப்பாங்க. வரவங்க எல்லாருமே வாழ்த்த மாட்டாங்க. சரி மேடம், அது மாதிரி இப்போ வீட்டுக்கு நெருப்புல செய்வாங்க. ஆரத்தி எடுத்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க, ஒரு கண்ணு, உறவு கண்ணு, அந்த கண்ணு, இதெல்லாம் கண்ணில் போடுவாங்க. போட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் வீட்டு வெளியே போடுவாங்க. இதுதான் நம்மளோட யாருக்கும் புரியாம செய்யறாங்க. இப்ப நாம என்ன பண்றோம், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இந்த தப்பான எண்ணங்கள் வருது,
அந்த தப்பல் எப்படி நியூட்ரலைஸ் பண்றதுன்னு ரொம்ப ஈஸியா நாங்க செஞ்சு கொடுப்போம் மேடம். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், இதை வந்து திருப்பி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவங்களே சொந்தமாக எப்படி தொடாமல், எப்படி அந்த பாட்டி தொடாமல் செஞ்சாங்களோ, எப்படி அந்த இயற்கை செஞ்சாங்களோ, அதே மாதிரி நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு அவங்களும் சொந்தமாக செஞ்சுக்கலாம். ஓகே. இது வந்து ஆதி காலத்துல இருந்தே நம்ம பாரம்பரியமா நம்மளோட பாட்டி முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம். எப்படி தெளிவு கொடுக்கணும் அவங்க தெரியாது. அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க. இப்ப இதெல்லாம் மருந்து போயிட்டு எல்லாமே மாத்திரை மருந்து, டாக்டர் மிட் நைட்ல கூட டாக்டர் எடுத்துட்டு போவாங்க பிள்ளை ஆளுதுன்னு. இதெல்லாம் வந்து நம்ம மாத்த பாக்குறோம். இதெல்லாம் இங்க இருக்கு, ரொம்ப சிம்பிளா செய்யலாம். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த காலத்துல வந்து ஒரு ஆயுர்வேதா அந்த செடியை எடுத்து செய்வோம். அதுவும் ஒரு மாதிரி ஒரு சுவைச்சு தான். நாங்க என்ன பண்ணோம், இது சொல்லாம நாங்க செய்ய பார்க்கறோம். அவ்வளவுதான், கற்றுக் கொடுக்க பார்ப்போம். we don't want to heal. அதான் நாங்கள் வந்து குணப்படுத்த ஆசைப்படல. உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்களே ஒரு தாயை வந்து பிள்ளை ஹீல் பண்ணலாம், அவங்க மனதை ஹீல் பண்ணலாம், அவங்க ஃபேமிலி ஹீல் பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணலாம். ஓகே. டிஸ்டன்ஸ்னா சென்னையிலேருந்து இந்தியா பூரா எங்க வேணுமோ நீங்கள் ஹீல் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுக்கு பக்கத்துல தான் இருக்கணும், நெருக்கமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உலகம் பூரா நீங்கள் இப்போ இங்கே இருக்கீங்க, திடீர்னு ஒரு ஃபேமிலி மெம்பர் யாரும் யூஎஸ் இருக்காங்க, இங்கேயே இது ஹீல் பண்ணலாம். ஓகே. இது எனக்கு கேள்விப்படும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எஸ் மேடம், எங்களுக்கு வந்து 6000 வீடியோ யூடியூப்ல இருக்கு. 6000 வீடியோஸ் இருக்கு யூடியூப். அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கோல் கொடுத்துருவோம், கொடுத்து அந்த கோலை வச்சு அவங்க சொந்தமா செஞ்சுக்குவாங்க. ஓகே. செல்ஃப் பண்ணிக்கலாம். ஒரு டெக்னிக் இருக்கு, அந்த ஒரு சிம்பிள் ஒரு 5 டெக்னிக்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த பண்ண பிறகு அவங்க இப்போ ஒரு லேடி மாத வலி இருக்கு, அந்த மாத வலி போகும்போது நம்ம தமிழ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, கோயில் போகக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது. சில பேர் வந்து அப்படியே உட்காரு 4 நாளைக்கு எங்கேயும் பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, வேலை அவசியம் இருக்கும். அந்த வேலை கூட வலியோட போவாங்க. இந்த வச்சு 2 நிமிஷத்துல மாத வலி போய்க்கலாம். ஓகே. அவங்களே சொந்தமா செஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சது, ஸோ அந்த டைம்ல வந்து ஹீட்டான பொருட்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது. அது ஹெல்ப் பண்ண மேடம், அது ஹெல்ப் பண்ணும். ஆனா உள்ளுக்கு யூட்ரஸ் வந்து அந்த எண்டோமெட்ரியம் வாலை வந்து கிளீன் பண்ண பாக்குது. ஓகே. அந்த டைம்ல அப்படியே கிரைம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். இந்த எண்டோமெட்ரியம் வால்னு ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கும். ஏன் ரத்தம் வருது, அந்த லேயர் அப்படியே கிளீன் பண்ண பிறகு புது லேயர் வரும். ஓகே. அது சரியா கிளீன் பண்ணாங்கன்னா எண்டோமெட்ரியம் வால் திக்னிங்னு சொல்லுவாங்க. திக்காவது ஒரு 40 வயசு ரொம்ப வலிக்கும், அவங்க தாங்க முடியாம வலி வரும். சில பேருக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சவருக்கு சில பேர் வீட்டுல கூட பெட்ல எந்திரிக்க முடியாம உட்காந்துருப்பாங்க, 2 நாள் லீவ் போட்டுருவாங்க வேலைக்கு போக முடியாம. ஸோ அந்த மாதிரி சில பேர் வேண்டுவாங்க, ஐயோ அந்த மாதவலி வருவேன், எனக்கு சண்டே வந்தால் சந்தோஷமா இருக்குன்னு வேண்டுவாங்க. இந்த மாதிரி நான் வேலைக்கு போகணும், பிகாஸ் வேலைக்கு போக முடியாம பிரச்சனை வருது இல்லை. அந்த பொண்ணு மாசம் 3 நாள் வேலைக்கு வர மாட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து தவிர்த்து அவங்களும் சொந்தமாக செய்யற மாதிரி ஹீல் பண்ணுவோம். ஓகே. ஸோ பொதுவாக ஹீலிங் அப்படிங்கிறதே இந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த பிராணா வயலட் அப்படிங்கிறது என்ன, அதற்கு என்ன காரணம்? வெச்ச பேர் இந்த நிர்வாகம் வெச்ச பேர் பிராணா வயலட் ஹீலிங். அந்த வயலட்னா ஒரு கலரு, ஊதா கலர். நம்ம பாடி நீங்க பார்த்தாக்கா எந்த புக்கு நீ யோகா புக்கு தொங்குத கூட கலர் வரும். இந்த ஒரு சக்கரை மாதிரி போட்டுப்பாங்க, ரெட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், கிரீன் கலர், ப்ளூ, இண்டிகோ, வயலட் கலர். சரி மேடம், அது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். சரிங்களா மேடம்? இது எப்படின்னா அந்த சூரியன்ல இருந்து எடுத்து எல்லாம் கலர் மாறும். இதுதான் என்ட்ரி பாயிண்ட் பண்ணி மாறும். சரிங்களா மேடம்? எப்படின்னா இந்த ரெயின்போ கலர் தான். நம்மளும் சூரியத்துல இருந்து எனர்ஜி வாங்கும். அதுதான் அந்த பிராணா. அந்த பிராணாக்கு சில ஃப்ரீக்வன்சி இருக்கு, சில வேவ் லென்த் இருக்கு. அதை பண்ணும்போது சரிங்களா. ஸோ என்ன பண்ணோம், நாங்கள் சும்மா ஒரு பேர் வயலட்னா ஹையஸ்ட் கலர், ஷார்ட் வேவ் லென்த், ஹை ஃப்ரீக்வன்சி, ஈஸி டு. ஸோ அந்த மாதிரி இந்த வானை வச்சுக்கிட்டு இதுலேருந்து ஒரு பிராணம் வரும். அந்த பிராண சக்தி கொடுத்து தான் நீங்க ஹீல் பண்ணுவேன். இதுவும் எல்லாத்துக்கும் இலவசமா நாங்கள் கொடுப்போம். ஓகே. ஸோ இது வந்து உலகம் முழுவதும் எல்லா இடங்களையும் வந்து நீங்க இந்த நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த பர்டிகுலரா இந்த இடத்துல இருந்து நாங்க ஆரம்பிச்சோம், இப்போ உலகம் முழுவதும் இருப்பதற்கான காரணம் என்ன? எப்படி மேடம், அவங்களாம் யூடியூப்ல போட்டுருவோம், வெப்சைட்ல அவங்க பாக்குறாங்க, ஐயோ இந்த மாதிரி இருக்கா, கேன் யூ கம் ஹியர் அது சொன்னாலே நான் அது ஊருக்கு போயிருவேன். ஓகே. ஊருக்கு போயிட்டு அவங்க சொல்லுவாங்க எங்க போய் கத்துக்கலாம், ஒன்ன வேலை உங்களால சொல்லுங்க, ஒரு 10 பேர் கூப்பிட முடியுமா, நான் வந்து கிளாஸ் நடத்துறேன். இதே மாதிரி நீங்க மும்பைல போறாங்க 900 people இந்த கிளாஸ். ஓகே. எல்லாத்தையும் ஹீல் பண்ணி முடிச்சுவோம். அதே மாதிரி ஆந்திரா, தமிழ்நாடு, அதே மாதிரி லூம்டேங், எங்கேயும் பேர்கள், கேரளா, இந்தியால எல்லாம் வரும். இது எங்க ஸ்டார்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? இது வந்து மேடம், அதாவது ஒரு எல்லாத்தையும் ஒரு நன்மை செய்யணும் ஒரு கொள்கை இருந்துச்சு. எப்படி பண்றது, சிம்பிளா பண்றது. இங்க பார்த்தாக்கா என்னது டயபெட்டிக்ஸ் இருக்கு, எல்லாமே மருந்தா தேடுறாங்க. ஆனா வாழ்க்கை மாற மாட்டாங்க. மூட்டு வலி, அந்த மூட்டை புளிச்ச தோசை சாப்பிடாதீங்க,
புளி ரசம் சாப்பிடாதீங்க, புளி இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அந்த ஃபாலோ பண்ணாக்கா டக்குன்னு ஒரு 2-3 மாசம் வலி இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப பேர் வலி இல்லாமல் இருக்காங்க இப்போ என்கிட்ட வந்துட்டு. எல்லாம் ஃபுட் சம்மந்தப்பட்டது, ஹீலிங் சம்பந்தம், உடல் எல்லாத்துக்கும். உடல் கூட என்னன்னு தெரியாது மேடம். நம்ம உடம்புல என்னென்ன இருக்குமா, பிட்யூட்டரி கிளாண்ட், ஹைப்போதாலமஸ், இதெல்லாம் வந்து மாதவரம் எவ்வளோ எஃபெக்ட், லேடிஸ் ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஒரு கேன்சர் வருது சரிங்களா, இதான் எப்படி ஹீல் பண்றதுன்னு அதுவும் நான் சொல்லிக் கொடுக்கும். இமோஷன் ஹீலிங், மென்டல் ஹீலிங், இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி பிக் கிளாஸ். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுப்பேன். இல்லை அதே மாதிரி தான் நான் யூடியூப் எல்லாத்தையும் போட்டாச்சு. அந்த யூடியூப்ல பார்த்தாலே தமிழ்ல இருக்கு, தெலுங்குல இருக்கு. எவ்ரிபடி கேன் லேர்ன் இன் ஸ்பானிஷ், இன் பிரெஞ்சு, இன் கர்நாடகா, இன் போர்ச்சுகீஸ், எல்லாமே இருக்கு. இந்திய மொழிகள் 7, உலக மொழிகள் மொத்தம் 14. ஓகே. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் சொல்லி கொடுக்கும் போது சில பேர் வந்து இதுக்குன்னு கிளாஸ் ஆரம்பிச்சு இவ்வளோ சார்ஜ் அப்படிங்கறத பண்றாங்க. ஸோ நீங்க வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இது எப்படி சாத்தியம்? இப்போ என்ன பண்றோம்னா சில நேரத்தில் வந்து ஒரு ஹால் கால்ஸ் வரும்போது அந்த ஹால் காசுக்கு வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணோம். ஒரு 200 ரூபாய், ஒரு 150 ரூபாய். ஓகே, சில பேர் இடத்துல ஃப்ரீயா தான் இருப்பாங்க. சில நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், 12 வயசு பிள்ளைங்க நாங்கள் ஃப்ரீயா கொடுக்குறோம், 60 வயசு மேலே ஃப்ரீயா கொடுக்குறோம். முடியாதவங்க அங்க வந்து உட்காந்துருக்காங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, யாருனாலும் வந்து கத்துக்கலாம். என்னால முடியல ப்ளீஸ் கம். இவ்வளவு வருஷமா நாங்க ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்தோம், இவ்வளவு வருஷமா. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளவோ வியாதிகள் வந்து நம்ம அடிக்கடி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். புது வியாதிகள்லாம் புதுசா வருது. ஸோ இப்போ ஆரம்பத்துல இருந்தே நம்ம இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து தொடர்ந்து எல்லாத்துக்குமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்தந்த நோய்கள் எல்லாம் எங்களால உடனடியாக கியூர் பண்ண முடியும் அப்படிங்கறது என்ன சொல்றோம், ரூட் காஸ். அந்த ரூட் காஸ் போய் தேடுவோம். சில பேர் மேடம் மோஸ்ட்லி நான் இந்தியாவில் பார்க்கும்போது எங்க நாடு, நான் ஃப்ரம் மலேசியா, அந்த மலேசியாவில் பார்க்கும்போது ரொம்ப இந்தியன் லேடிஸ் ரொம்ப இமோஷனலாக இருப்பாங்க. சில பேர் ஏன்டா பிறந்தோன்னு, ஏன்டா பிறந்தோம், ஏன்டா கல்யாணம் பண்ணோம், இதெல்லாம் கல்யாணம் பண்ண இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறானே, கல்யாணம் பண்ணதவங்க ஏன்டா கல்யாணம் பண்ணலன்னு உட்காருப்பாங்க. ஸோ இந்த இமோஷனலாக ரூட் காஸ் ஆகிட்டு அதை போய் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கு சில அறிக்கை இருக்கு, அதெல்லாம் அந்த ஓராலே கண்டுபிடிக்கலாம். பல மாதிரி ஓரா இருக்கு, அந்த ஓரில் போயிட்டு பார்க்கலாம். இது வந்து இமோஷன் ஓரா, அதுல என்ன இருக்கு சொல்லிக் கொடுக்கும். மேடம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இருக்கு, படிங்க. அந்த படிச்சோன்னா எல்லாம் குறையும். அதே மாதிரி சில நேரத்தில் வந்து அங்கே ஒரு நாளைக்கு 4 வாட்டி படிக்கணும், ஒரு மாசம் ஃபுல்லா படிக்கணும். மேடம் இதெல்லாம் நான் ஹீல் பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம மருத்துவத்துறையில வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அலோபதி, ஹோமியோபதி, சித்தா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இருக்கு. எல்லாமே மேடம் ஏதோ வாயிலும் போடணும், மஸ்ட் இன்ஜெஸ்ட் சம்திங், மெடிசன், ஆயுர்வேதா. இப்ப இந்த ரேக்கில பாத்தீங்களா, அவங்கள வந்து கையில வைப்பாங்க மேடம், அதெல்லாம் செய்யறாங்க. ஓகே ரைட் இருக்கு. பட் நாங்க வந்து ரூட் காஸ் தேடிக்கிறோம். சாப்பாடு, நீங்க அன்னான புளி சாப்பிட்டீங்க மேடம், எலும்பெல்லாம் போயிடும். ஓகே. ஆனா இப்ப நம்ம ரெகுலரா வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல புளி குழம்பாகட்டும் இல்ல புளியோதரை ஆகட்டும், புளியோதரை சேர்த்துக்கிறோம்ல, அன்னாட சாப்பிடும் போது எங்க ஊர்ல அலுமினியம் பாத்திரம் இருக்கு சரியா, அதுல மீன் கறி வச்சாக்கா ஒரு நாள் ஓட்ட போட்டுரும். அந்த அலுமினியம் பார்த்து யார் சாப்பிட்டா, அந்த ஆசிட், அந்த புளியில இருக்க ஆசிட் தன்மை. நீங்க கடைக்கு போங்க மேடம், ஒரு சாப்பாடு போடுறீங்க, அவன் தயிர் ஊத்துவான், நான் பார்ப்பேன் இந்த தயிர் அவ்வளவு புளிக்கும், சைடுல உப்பு வைக்கிறான். ஏன் உப்பு வைக்கிறான், ஏன் உப்பு வைக்கிறான், அந்த புளிப்பு தன்மை குறைக்கிறதுக்கு. ஆனா நாக்கில் தான் குறையும், வயிற்றுல குறைக்காது. வயிற்றுல உப்பும் போகுது, புளிப்பும் போகுது. அந்த மவுத்ல புளிப்பு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஊறுகாய் வைப்பாங்க, நல்லா தயிர் ஊறுகாய் வைப்பாங்க மேடம். ஊறுகாய் புளிப்பு வந்து உப்பு இருக்கு சரி மேடம். ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து போட 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 ஒரு காலகட்டம் வந்துட்டு எல்லாமே ஆரம்பிக்கும், எலும்பெல்லாம் வந்து தேய்மரம் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ இந்த நம்மளோட அன்றாட லைஃப்ல இந்த உணவுகளை எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க புளி தவிர்க்கணும் சொல்றீங்க, தயிர், அலோகமேரி பருப்பு, அலோகமேரி பருப்பு, புளிச்ச தயிருங்க, நைட்ல போட்டு காலை சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். ஆனா நைட்ல சாப்பிடக்கூடாது, பகல் வைக்கக்கூடாது. சில பேர் நேரத்துக்கு வச்சுப்பாங்க, எடுத்து ஃப்ரிட்ஜ் எடுப்பாங்க, இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம், இதெல்லாம் மாறுங்க, யூ கேன் சேஞ்ச். ஓகே. ஸோ ரெகுலரா இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேடம் ஒரு கோயில் போங்க மேடம், அந்த கோயில் சூளம் இருக்கும், சூளம் ரைட்டா, அதில் எலும்பிக்காய் போடுவாங்க. கொஞ்சம் அப்புறம் அந்த இரும்பை காண போயிடும். ஆமா, எப்படி காண போகுது, அதுல இருக்கிற ஆசிட், அந்த இரும்பு தின்ன சக்தி இருக்கு. நம்ம அடிக்கடி போட போட நம்மளுக்கு என்ன ஆகும், ஆனா அதுல நிறைய சத்துக்கள் விட்டமின்ஸுக்குள்ளேயும் இருக்கே. விட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட், அது சிட்ரிக் ஆசிட், இதெல்லாம் சொல்லி 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 நான் சாப்பிட்டீங்க. நம்ம என்ன பண்றது, நெல்லிக்காய் மேடம் ஒரு அணில் சாப்பிடுமா, அணில் சாப்பிடுமா, அணில் சாப்பிடாது. ஏன் மேடம், ஆனா நம்ம சாப்பிடுறோம், நீங்க சாப்பிடுறீங்க மேடம்.
அதுலயும் உப்பு சக்கரை போடாம இல்ல தேன் நெல்லி பண்ணி சாப்பிடுவோம். அப்படியே சாப்பிட்றதுன்னா நமக்கு பல்லு கூச ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை ஆரம்பிக்கும். ஓகே. இதெல்லாம் வந்து நாங்க என்ன சொல்லுவோம், டோன்ட் டேக் இட். எப்பயாச்சும் ஆசைக்கு எடுத்துக்கலாம், பட் நோ ரெகுலர் பேசிஸ். ரெகுலர். இப்போ இந்த பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, என்ன கிளாஸ் போனீங்க? யோகா கிளாஸ். ஓகே. நேச்சரை பத்தி கிளாஸ். என்ன குடிச்சீங்க ஒரு நாளைக்கு? யூஸ்வலா அங்க வந்து இது சொல்லுவாங்க, லைம் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ், புதினா, நெல்லிக்காய் ஜூஸ். இது குடிச்சு ஆனா நல்ல மத்த எல்லாமே கிரீன்ஸ் சாப்பிடுறோம். பட் எனக்கு குதிங்கால் வலி வர ஆரம்பிச்சிருச்சு. காலை எழுந்தா பெட்ல இருந்து காலை கீழே வைக்க முடியாது. சோ அப்பதான் வந்து சார் வந்திருந்தாரு கிளாஸ்க்கு. அப்போ அந்த புளி பத்தி சொன்னாரு, அந்த ஜூஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு நான் ஒரு 2 வாரம் 3 வாரம் அதை ஸ்டாப் பண்ணேன். என் கால் வலி சரியா போயிடுச்சு. ஓகே. சோ அப்ப அதை சாப்பிடும் போது உங்களுக்கு லெக் பெயின் இருந்தது. ஓகே. சாப்பிடுறத நிறுத்தின உடனே அதுக்கப்புறம் இப்போ நான் பாடி கிளீன் பண்ண ஆரம்பிக்கேன் மேடம். ஓகே. நீங்க போட்டீங்களா, நீங்க போட்டீங்களா, பாடி கிளீன் பண்ண ஆரம்பிக்கும். ஐயோ இவ்வளவு புளி வந்துச்சே, இவ்வளவு உப்பு, என்ன பண்றது? சரி நம்பர் கிட்னி த்ரோ. ஆனா கிட்னி சொல்லி நாடம் போட்டு எவ்வளவு தான் த்ரோ பண்றது? எவ்வளவுதான் நீங்க பருப்பு சாப்பிடுறீங்க மேடம்? பருப்பு காலை இந்தியாவில் தமிழ்நாடு பருப்பு காலை சாப்பாடு, மத்தியானம் பருப்பு, சாயங்காலம் பருப்பு, அப்படியே 30 நாள் பருப்பு இருக்கும். ரைட்டா இல்ல மேடம்? ஏன் தெரியுமா, ரொம்ப சைவம் தெரியும், இதான் புரோட்டீன் நினைச்சுக்கிறாங்க. அந்த எக்ஸஸ் புரோட்டீன்லாம் போய் யூரிக் ஆசிட மாறி குதிக்காலு, எலும்பு வலி இதெல்லாம் போய் இத்துரும். சோ அப்ப அது என்னைக்காவது சேர்த்தா பிரச்சனை கிடையாது. நோ ப்ராப்ளம். ரெகுலரா அதை வந்து டெய்லி காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுறது. அதுக்கப்புறம் சுகரும் சார் வந்து அமிலம் சொல்றாரு, அமிலத்தன்மை உடையது. அதிகமா நம்ம சுகர் ஐட்டம் சேர்க்கும் போது நமக்கு அசிட் ப்ராப்ளமும் வருது, பிளஸ் சுகர் அந்த மாதிரி இது. டயபெட்டிக் ரொம்ப சீரியஸ் ஆச்சு மேடம். ஒன்னு லைஃப் ஸ்டைலை மாத்தணும், இல்லாட்டி இன்சுலின் போட்டுக்க வேண்டியதான். சாப்பாடை மாத்தாம லஞ்சுக்கு போட்டுக்கோங்க, ஒன்று டின்னருக்கு போட்டுக்கோங்க, பிரேக்ஃபாஸ்ட் போட்டுக்கோங்க. ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் லைஃப் ஸ்டைலை மாற்றணும், மாத்தாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே போகணும். இப்போ நான் இந்தியா தமிழ்நாட்டுக்கு வரேன் மேடம், ஒரு கிளாஸுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போக வச்சுக்கோமே, ஃபுல்லாக அடிக்கிட்டு அங்கேருந்து கோனர் இருக்கும், எல்லாம் ஸ்வீட் இந்த மாதிரி ஆகும். ஓகே. அப்படி ஹேப்பன் புட்டிங் இன்சைட் சுகர். அப்புறம் இன்னொரு பெரிய வேலை இந்த ஊரில் மேடம், நான் சீனி சாப்பிட்றேன், நான் ஜாகரி சாப்பிட்றேன். எல்லாம் சேம் ஃபேமிலி தான், எல்லாம் சேம் ஃபேமிலி. நீங்க பேரை மாத்திக்கிட்டு சாப்பிடலாம் மேடம், எல்லாம் சேம் ஃபேமிலி தான். ஓகே. சோ ஆனா நமக்கு இனிப்பு ஏதாவது அந்த ஒரு காலத்துல சேர்த்துக்கணும் இல்ல மேடம். அந்த காலத்துல வந்து பொங்கல் தீபாவளிக்கு பலகாரம் செய்வாங்க. டெய்லி போய் கடையில ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இல்லை. எங்க பாட்டி எங்களுக்கு வந்து கொழக்கட்டை அந்த மாதிரி வீட்டுல செஞ்சு கொடுப்பாங்க தவிர இந்த டெய்லி வந்து மிக்சர் சாப்பிடணும், இது சாப்பிடணும். ஆனா இப்ப அது ஒரு லைஃப் ஸ்டைல ஈவினிங் ஆனா அதை வைக்கணும், ஒரு உபசரிப்புனா அந்த ஸ்வீட் காரம் வைக்கணுங்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. அது மாதிரி நம்ம ரொம்ப சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சார் சொல்றேன். இப்ப நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த திஷ்டிகள் எல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. நம்மளோட திஷ்டி எல்லாம் எடுக்கிறது இப்ப நெகட்டிவா ஒரு சில விஷயம், அது உண்மையாவே நம்ம உடம்ப அப்சர்வ் பண்ணுமா? எஸ் மேடம். அதனாலதான் செய்வனேன்னு கூப்பிடுவாங்க. செய்வனே கர்ஸ். ஓகே. கர்ஸ் தமிழ் என்ன? சாபங்கள் விடுறாங்க. இதெல்லாம் வந்து ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணும், நாடு அஃபெக்ட் பண்ணும். இந்த மாசம் இங்க முடிச்சுட்டு நான் இங்க போறேன். ஐ எம் கோயிங் டு மங்கோலியா. ஓகே. மங்கோலியா வந்து ஒரு கிராஸ்லேண்ட் தான். இப்ப யாரு கர்ஸ் பண்ணா? மக்கள் யாரு? அவங்களும் போயிட்டு ஜென்ஜிஸ் கான், குப்லாய் கான், நல்ல பெரிய பெரிய பேர் ஹிஸ்டரியில. ஆனா அவங்க எவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்க, மக்களை எவ்வளவு பண்ணி வீடு எரிச்சிருக்காங்க, என்னென்னமோ பண்ணிருக்காங்க. அந்த கர்ஸ்ல எங்க போவோம்? அந்த நாட்டுக்கு போவோம். சைனாக்காரன் வந்து 20,000 கிலோமீட்டர் வால் கட்டினான், இவனு வரக்கூடாதுன்னு. அப்புறம் எவ்வளவு பேர் கர்ஸ் பண்ணிருப்பாங்க. வேலை செய்யறவங்க சாதாரண விதமா அவ்வளவு பெரிய ஒரு காடியை ஓட்டிட்டு போலாம். அந்த மாதிரி 20,000 கிலோமீட்டர் எவ்வளவு கேர்ஸ். இதெல்லாம் வந்து எங்க போகுது? அந்த நாட்டுக்கு போவோம். ஓகே. சோ எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்படுவாங்க இதனால? நாடு செழிப்பா இருக்காது, மழை பெய்யாது, தண்ணி வராது, எல்லாம் அப்படியே வறண்டே போயிடும். ஈஜிப்ட் பாருங்க, ஒரு கால் ஈஜிப்ட் எப்படி இருந்திருக்கணும்? கண்டிப்பா. இந்த மாதிரிலாம் கட்ட முடியாது மேடம். தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், வீணா இருக்கும். இன்னைக்கு எல்லாம் ஜீரோ. எவ்வளவு ஸ்லேவை கொண்டு போயிட்டு அதை கட்டி டார்ச்சர் பண்ணி சம்பளம் கொடுக்காம எவ்வளவு பேர் கட்டி இருப்பாங்க. இன்னைக்குதான் அந்த வேலை. ஓகே. சோ இப்ப இதெல்லாம் நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நாங்க போயிட்டு மேடம் அந்த எனர்ஜிலாம் வெளியாகும் மேடம். எல்லாம் ஊருக்கு போயிருக்கோம் மேடம். ஈஜிப்ட் போயிருக்கோம். போலண்ட்ல போட்டு ஆஸ்விஷ்னு ஒரு இடம் இருக்கு. ஆஸ்விஷ்ல அந்த இடம் வந்து மேடம் 6 மில்லியன் ஜூஸ்ல கேஸ் சேம்பர்ல போட்டு கொண்டிருக்காங்க மேடம். பிள்ளைங்க, லேடிஸ், மேன், அவங்களும் சாகும்போது எப்படி செத்து போயிருப்பாங்க. என்ன தப்பு செஞ்சேன் நான்? ஜூவா பண்ண தப்பு செஞ்சேன்னா? இந்த மாதிரி பணம் எவ்வளவு பேர் ட்ரெயின் போவோம், எல்லாம் ஃபினிஷ். ஒன் வே ட்ரெயின். ஆஸ்பிஷன் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். 6 மில்லியன் ஜூஸ்
killed by the German Nazi. ஓகே. சாதாரண இந்த நாசி ஒரு ethnic cleansing. இந்த இவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு இது பிடிக்கக்கூடாது, இவங்க இருக்கக்கூடாது, ஸோ எல்லாத்தையும் பவர் இருக்கு, எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி உலகம் போற ஏதோ ஒரு நடக்குது மேடம். இந்த ஆப்பிரிக்கால இந்த இவங்க இருக்கக்கூடாது, இந்த ஜாதி இருக்கக்கூடாது, இவங்க இருக்கக்கூடாது, அப்படியே ஓடி இருக்கு மேடம். என்ன பண்றது? ஓகே. ஸோ நான் இப்போ ஓடி இருக்கு பாருங்க. எங்க ஓடி இருக்கு? பாலஸ்தீனும் இஸ்ராயலும். எவ்வளோ சேதம், எவ்வளோ பிள்ளைங்க, எத்தனை ஹவுஸ், எத்தனை இதெல்லாம் திருப்பி கட்ட முடியுமா மேடம்? கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். எத்னிக் எனக்கு பிடிக்கல, மதத்தினால இருக்கலாம், அவங்களோட பருப்புனால இருக்கலாம், இவ்வளோ ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் நாங்கள் போய் ஹீல் பண்ணோம். போன வாட்டி 2 வாரம் ஒரு வாரம் முன்னுக்கா ஐ வென்ட் டு ஈரான். ஓகே. ஈரான்ல போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் ரிமூவ் ஆல் தி நெகட்டிவ் அண்ட் வி கேம் பேக். ஓகே. இப்போ ஒருத்தவங்க வந்து புதுசா ஒருத்தவங்க ஹீலிங் கத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த பிராணா வயலட் ஹீலிங் அப்படிங்கறதுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? உங்களுக்கு இது மேல எப்படி ஒரு இதை கத்துக்கணுங்கிற ஒரு இது வந்து? சார் வந்து ஈரான், இஸ்ரேல் அதெல்லாம் சொன்னாரு. இங்க திருவண்ணாமலைக்கு சார் கிளாஸ்க்கு போயிருந்தோம். ஓகேங்களா? அங்க சார் எனக்கு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாரு. இது வந்து ரொம்ப புனித தலம், ஆன்மீகங்கிறீங்க, இங்க ஏன் தென்னை மரம் எல்லாம் செத்து போகுது? அதாவது அவரு எல்லாமே வாடிட்டு இருக்கு, ரொம்ப வறண்டு. இப்ப இல்ல, ஒரு 5 years முன்னாடி இதே மாதிரி மே மாசத்துல போகும்போது சிம்பிளா, ஆமா இது ஒரு புனித ஸ்தலம் தான் இதுதான், ஆனா போற இடத்துல எல்லாமே வறண்டு இருக்கு, நம்மளுடைய ஆறுகள்லாம் வற்றி இருக்கு. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் எனக்கே இருக்கும் நிறைய. அப்ப சார் அதுக்கான வழக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். என்னன்னா, நம்ம ஆன்மீகத்துல நீங்க வந்து ஒரு குருவை கும்பிடுறோம், ஒரு இது பண்றோம், ஒரு அதாவது கடவுளை இல்லாம மற்ற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி சித்தர்களை கும்பிடுறோம், அதை மாதிரி பண்ணும்போது இயற்கை அங்க போய்க்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இயற்கை மேல நம்ம ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு கவனம் போயிடுச்சு. நம்ம கவனம் எல்லாம் பால் ஊத்துறது, அபிஷேகம் பண்றது, நிறைய ரிசோர்சஸ், இயற்கையோடைய ரிசோர்சஸை நம்ம வேஸ்ட் பண்றோம். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றும் போது நான் என்னுடைய ஃபேமிலிலையும் பாக்குறேன். என்னுடைய பையனுக்கு ரொம்ப தலைவலி இருந்தது. தலைவலினா குழந்தையில இருந்தே தலைவலி. ஓகே. அழுவான், சின்னதுல ரொம்ப அழுவான். என்ன பண்றது தெரியாது. ரூம்ல போட்டு பூட்டிட்டு நான் வெளியே வந்து உட்காந்துக்குவேன். அவனா அழுகை நிறுத்தி எஞ்சி வந்தாதான் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர சமாதானம் பண்ண முடியாது. நார்மலான ஒரு ஹாப்பி கிட், நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான், நல்லா விளையாடுவான், எல்லாரும் கூடயே இருப்பான். ஆனா தலைவலி வந்தா அது தலைவலின்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன வயசு, ஒரு 2 வயசுக்கு அப்புறம் காமிக்க ஆரம்பிச்சான் எனக்கு தலைவலிக்குதுன்னு. அப்புறம் டாக்டர்கிட்ட போறோம், எல்லாம் பண்றோம். நான் அதுக்காகவே நான் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். நான் யோகா கிளாஸ் போறேன், அப்புறம் அக்குபஞ்சர் கத்துக்கிட்டேன், வருமா எல்லாம். ஆனா அந்த மசாஜோ வருமாவோ எதுனாலும் நம்ம பண்ணும் போது நல்லா இருக்கு, திரும்ப வந்துடும். ரூட் காஸ் சார் சொன்னார் இல்லையா, அந்த ஆணி வேறு என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கு என்ன காரணம்? அந்த தலைவலிக்கு மருந்து சாப்பிட்டா போகுது, ஊசி போட்டா போகுது, ஆனா திரும்ப திரும்ப வருது. அப்போ வந்து சார் வந்து ஒயிட் மேஜிக், அதாவது அது வந்து ஒரு கோயில்ல நாங்க இருந்து, அவரோட குலதெய்வம் அவருங்க என் பையனா எங்க கணவரோட குலதெய்வத்திட்ட இருந்து ஒரு கனெக்ஷன் வருது. அது வந்து இந்த ஆத்மா ஒத்துக்கல, நாங்க எல்லாரும் போறோம், ஆனா இவங்க வந்து இந்த ஆத்மா அது அந்த எனர்ஜி எனக்கு வேண்டான்னு நினைக்குது, அதனால அவருக்கு அந்த தலைவலி வருதுன்னு சொல்லி அந்த கோயிலும் கிளீன் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு வரவே இல்லை தலைவலி. அது வரைக்கும் இப்ப அவனுக்கு 19 வயசு ஆகுது. 8 வயசுல இது வரைக்கும் நான் சின்னதுல இருந்து நான் பட்டது அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே பிரச்சனை. அப்போ ஒரு குடும்ப தலைவியா, அப்ப நான் வேலைக்கு எதுவும் போல, கணவர் வர்றதுக்கு வந்து நைட்டு ரொம்ப லேட் ஆயிடும். டாக்டர்கிட்ட போறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய சுமையா இருந்தது. ஏன்னா நைட்டு 9:30 மணிக்கு பையங்க சொல்லுவாங்க காது வலிக்குதுன்னு வாங்க. அந்த டைம்ல நாங்க போயிட்டு டாக்டர் தேடுறது எல்லாமே, காதுல இன்ஃபெக்ஷன் இருக்கும், அப்புறம் சளி, இருமல், சின்ன சின்ன விஷயங்களுக்காக டாக்டர்கிட்ட போறதுன்னா அப்புறம் ஒரு இன்டைஜஷன் வருது, ஒரு வாமிட் பண்ணாங்கன்னா நமக்கு பயம் வந்துடும். ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு இருக்கும்போது ஒரு காய்ச்சல் வருதுன்னா கூட மருந்து கொடுக்கலாமா, ரொம்ப அதிகமான நம்ம 2 டோஸ் கொடுக்கறதுக்கு, இதெல்லாமே எனக்கு இதெல்லாம் நார்மலா ஒரு குடும்ப தலைவங்களுக்கு வர்றதுதான். ஆனா எப்போ இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், நானே சிம்பிளா ஹீல் பண்ண ஆரம்பிச்சேன் என் குழந்தைங்கள. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 11 வருஷமா நான் இருக்கேன். பசங்க எந்த மருந்து சாப்பிட்டது இல்ல, டாக்டர்கிட்ட போனதே கிடையாது. ஓகே. ஸோ இப்ப சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து தலைவலி இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. எந்த வயசுல அது கியூர் ஆச்சு? நீங்க எப்ப ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சீங்க? அதான் 2 வயசுல இருந்தே அவன் சொன்னதுல இருந்தே நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்புறம் தண்ணி சத்து இதா இருக்கும், டிவி, போனு, இப்படி ஒன்னொன்னா நாங்க இதனால இருக்கோம் அது எல்லாமே கட் பண்ணிட்டு மாத்திட்டே வரேன். ஆனாலும் தீர்வு சார் கிளாஸ்ல வந்து ஒரே கிளாஸ்
அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் தலைவலி இல்லை. இப்போ அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வருது வேற. ஏன்னா இப்பயும் அவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே ஹாஸ்டல்ல இருக்கிறான். இப்போ அவனே ஹீல் பண்ணிக்கிறான். அப்படி தலைவலி வர நேரம் என்ன பண்ணணும், அறிக்கை இருக்கு, அதை சரி பண்ணி அவங்களே நான் பண்ணிக்கிறான். அவன் மற்றவங்களுக்கும் சொல்றான், இப்போ தலைவலி வருதுன்னா இந்த காரணமா இருக்கும், ஈஸியா நம்ம. அதுதான் சாரோட கிளாஸ்ல ஸ்பெஷாலிட்டி. ஒரு கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களையும் உங்க ஃபேமிலியும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ குணப்படுத்த முடிய நோய்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குணப்படுத்த முடியாத நோய்களும் நம்ம ஆல் ஓவர் எல்லா இடங்கள்லையுமே இருக்கு. சிலது அப்படி குறிப்பிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர், எய்ட்ஸ். ஸோ இது எல்லாமே குணப்படுத்த முடியாத நோய்கள் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் போது இதையும் இந்த பிராணா வயலட் ஹீலிங் மூலியமா குணப்படுத்த முடியுமா? எங்களுக்கு மேடம் குணப்படுத்தாத நோய் கேன்சர் இல்லை, செரிப்ரல் பால்சி, ஆட்டிசம், வெரி சிவியர் ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், இதெல்லாம் கர்மா சேர்ந்துருக்கு. கர்மா சேர்ந்ததுன்னா எங்களை ரொம்ப கஷ்டம் ஹீல் பண்றதுக்கு. இப்போ பிளைண்டா பார்ன் பண்ணிட்டாங்க மேடம், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. வருவாங்க, நாங்கள் சொல்லி கொடுப்பேன், போன பிறகு நீங்க என்னமோ தப்பு பண்ணிருக்கீங்க, அதான் இந்த பேர் எடுத்து நீங்க வருங்கன்னு அதுவும் நாங்கள் சொல்லி கொடுப்போம். இதெல்லாம் படிங்க, மன்னிப்புலாம் படிங்க, அது பண்ண முடியும். இப்போ கேன்சர் we want to go to the root cause of the cancer. இதனால் கேன்சர் சாப்பாடுனாலையா? இப்போ நீங்க பாருங்க, நாங்கள் தைவானை போய் கிளாஸ் பண்ணோம் மேடம். தைவான்ல ஒரு லேடி மாதிரி கேன்சர் அவங்களுக்கு ஹீல் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நல்லா இருக்காங்க, டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க தைவான்ல. ஏன் சாப்பாடு. 41 years நீங்க கூகுளில் பாருங்க, 41 years த பிகஸ்ட் கீலர், அதாவது சாவது எதுனாலனா கேன்சர்னால தான் தைவான்ல. நம்ம ஊர்ல மூட்டு வலி, டயபிட்டிஸ். அலோக் மாரி ரைஸ் சாப்பிட்றோம், தோசை ரைஸு, இட்லி ரைஸு, பிரியாணி ரைஸு, உப்புமா ரைஸு, எல்லாமே கார்போஹைட்ரேட், பயங்கர கார்போஹைட்ரேட். நீங்கள் வெஜிடேரியனாக மாறினீங்க இன்னும் வேர்ஸ்டாக போயிடுது. அப்புறம் சுகர் வேற, இது நம்மளோட பிரச்சனை மேடம். அவங்க சுகர் சாப்பிட மாட்டாங்க, நம்ம டீ குடிப்போம், அவங்களாம் சைனீஸ் டீ. சைனீஸ் டீல சுகரே இல்லை, அவங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனை, இந்த சாப்பாடு பிரச்சனை. நீங்க வெளியூர் போனாங்க, யூகேல போனா அவங்க பட்டரு, மீட்டு, மட்டன் அதெல்லாம் பயங்கரம் சாப்பிடுவாங்க. அவரோட பெரிய ஒரு மீட்டே சாப்பிடுவான் மேடம். நம்ம அந்த மீட் சாப்பிட்றதுக்கு மேடம் இவ்வளோ சோறு சாப்பிடுவோம். அவன் சும்மா ஒரு 2 சிப்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பொட்டேட்டோ சாப்பிடுவான். நம்ம அவங்க மீட், அவங்களுக்கு வேற மாதிரி வேறு. ஸோ சாப்பாடுலாம் இருக்கு. இப்போ நான் போகிறேன் மேடம் சவுத் அமெரிக்கா, மெக்சிகோவில் அந்த லேடிக்கு 32 வயசு, அவங்க ஆர்த்ரைட்டிஸ். சரி மேடம், அவங்க டோட்டியாஸ். அதே மாதிரி சப்பாத்தி தான், அவங்க சப்பாத்தி செய்யறது சோள மாவுல டோட்டியாஸ், அவங்க சோள மாவு சாப்பிட சொன்னேன். இங்க பாரு, நீ 32 வயசு, நீ மேடா வரிசை, நீ ப்ரூம் கூட பிடிக்க முடியாம இருக்க. சில பேர் மேடம் அந்த டோர் நோப்பே திறக்க முடியாது, இந்த மாதிரி திறந்துடலாம், இந்த மாதிரி திறக்க முடியாது, அவ்வளோ மோசமா இருக்கும் மேடம். சரியா, நான் சொன்னேன், நீ போயிட்டு ஹீல் பண்ண பிறகு நீ போய் நான் டோட்டியாஸை நிப்பாட்டு. 12 டோட்டியாஸ்ல 2 சாப்பிட்டேன் மேடம். 6 மாசம் கழிச்சு பார்க்க வலியெல்லாம் போச்சு. 2 டெஸ்ட் அந்த ஹீல் பண்ணதும் 6 மாசம் கழிச்சும் நான் 2 வச்சிருக்கேன், யூடியூப்ல போட்டு வச்சிருக்கேன். இது சாப்பாடை மாற்றணும். ஓகே. ஸோ இந்த ஒரு நேரம் எங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் கொடுத்துருந்தீங்க. ஸோ இன்னும் கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அடுத்த ஒரு நேர்காணல் மூலமா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். தேங்க்யூ.